ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி மதியம் லன்ச் செஞ்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. சவ் போட்டு பருப்பு போட்டு சாம்பார் ஒரு பக்கம் வச்சிடலான்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுருக்கேன். சரி, சாம்பார் தாளித்து மட்டும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 10 டேஸாக ஃபீவரு. எனக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் தொண்டை கரக்கரன்னு இருக்குது. கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதுனால டைஃபாய்டு, டெங்குன்னு சொல்லி நிறைய இடத்துல பரவிட்டுருக்கு. பாப்பாவுக்கு எப்படி டைஃபாய்டு வந்துச்சு அப்படின்னே தெரியல. ஏன்னா தண்ணிலாம் தேய்க்கும் ஹாட் வாட்டர் தான் டெய்லி கொடுத்து அனுப்புகிறேன். தண்ணி எப்பயுமே வச்சுருவேன், சுடு தண்ணி. எப்படி வந்துச்சு என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நாள் வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால், அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணால், சாப்பிடவே இல்லை சுத்தமாக. எதுவுமே நைட்லாம் சுத்தமாக ஒரு பொட்டு தூங்கவே இல்லை. மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டு இருந்தது. வீட்டில் மருந்தெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால மருந்தே ஊற்றி விட்டது. ஆனாலும் ஃபீவர் மார்னிங்கில் நல்லா இருக்கா, ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஓவராக இருக்க மாதிரி இருந்தது. மருந்தெல்லாம் ஊற்றியுமே கேட்கல, ரொம்ப டல்லாகவே இருந்தா. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் தான் டைஃபாய்டு இருக்குது அப்படின்ட்டாங்க. வேறு என்ன செய்கிறது அப்படின்ட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா பெரியவங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, குழந்தைங்கன்னும்போது கண்டிப்பாக நீங்கள் அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுன்ட்டாங்க. 3 நாள் ட்ரிப்ஸ் ஏற்றி அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, பக்கத்து பெட்டு, எதிர்க்க பெட்டு எல்லாருக்குமே நிறையா பேர் பெரியவங்களுக்கே டைஃபாய்டு அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ குழந்தைங்கள்லாம் எப்படின்றது தானே யோசிக்க தோணுது. அப்புறம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சு. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கா. அவங்க தாத்தா சும்மாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப பாசம் அதிகறதுனால எதையா ஒன்று வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி குர்குரே வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. நான் குர்குரே வாங்கி வச்சுட்டேன். சின்ன பிள்ளையிலலாம் அந்த குர்குரே பார்த்திங்கன்னா பற்ற வச்சா எரியும், இது மெழுகு, இது சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய பொருளே வந்திருக்கு. பட் ஆனாலும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க. சரி, நம்மளும் பற்ற வச்சு பார்ப்போம் எரியுதா அப்படின்ட்டு சும்மா பற்ற வச்சு பார்த்தேன். அது பாட்டுக்கு மெழுகு மாதிரி எரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகிட்டுருக்கு. அடக்கடவுளே, அப்போ சொன்னது உண்மைதானோ, மெழுகு தான் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அதை எரிஞ்சு அப்படியே பொறுமையாக வரும்போது அதில் ஏதோ மேலே எண்ணெய் பதம் எண்ணெய் இதாகிற மாதிரி தெரிஞ்சுது. எதனால் எரியுது அப்படின்றது தெரியல. சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னும் தோணுது. ஏன்னா பாப்பாட்டேருந்து வாங்கி வச்சுட்டேன், நான் தான் சாப்பிடுவேன். இதை வேறு பார்த்துட்டேன்னா சாப்பிட்லாமா வேணாமான்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குர்குரே ஏன் எரியுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.